எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்தவே மாட்டான். இவனெல்லாம் என்னதான் பண்றது? ஐயோ ஏய், உனக்கு அறிவே இல்லையா? ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? ஏய் வித்யா, நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டு இருக்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உனக்கெல்லாம் எத்தனை சூடு போட்டாலும் புத்தியே வராது. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். போதும், இதோட நிறுத்திக்குவோம். இங்க பாரு, காதுல இருந்து ரத்தமே வருது. ஐ அம் சோ பாவம். ஏய், யாரு? நான் தான் மேடி. உள்ள சண்முகம் இருக்காரா? ஐயோ, அவசரப்பட்டு என் வயசுல வர பேசிட்டேனே, என்ன பண்றது? சொல்லு மேடி. கொஞ்சம் கதவை தரங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவ எப்பதான் போவாளோ, தொல்லை தாங்க முடியல. என்ன என்ன விஷயம்? இது நீங்க இருக்க ரூம் தானே? ஆமா. இங்க எதுக்கு வித்யா வராங்க? அவங்க எப்போ வந்தாங்க? இப்ப பேசுனாங்களே. அவங்க ரூம்ல தண்ணி வரலையா, அதனால இந்த பாத்ரூம்க்கு வந்திருக்காங்க. இதே காரணத்தை இன்னும் எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட தான் சொல்லுவியோ? கொடுமை. நான் இங்க வேலை தானே செய்யறேன், இது ஒன்றும் என் வீடு இல்லையே, அதனால இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். நம்ம கல்யாணம் முடியட்டும், அரண்மனை மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிடலாம். சரி, இப்ப எதுக்கு வந்த அத சொல்லு. பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? என்னோட காதலை வெளிப்படுத்த நான் அதான் இப்படி பண்ணேன். தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே. இது சும்மா சாம்பிள். இதெல்லாம் உன் மேலதானா? ஏன் பிடிக்கலையா? ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல பேபி, இது வரைக்கும் வச்ச போட்டி எல்லாத்துலயும் நாம தான் ஜெயிச்சிருக்கோம். இதுல இருந்தே நம்ம லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம். நல்லா ரெஸ்ட் எடுங்க, நிம்மதியா தூங்குங்க, நல்லா யோசிங்க, காலையில பேசிக்கலாம். உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவான பதில் வரணும்னு நான் காத்துட்டு இருக்கேன். டார்லிங், குட் நைட். ஐ லவ் யூ. மார்னிங் பார்க்கலாம். அவசரப்பட்டு இவனை ரொம்ப கேவலமா பேசிட்டோமே. பேசு. வேற ஏதாவது திட்ட வேண்டிய வார்த்தை பேலன்ஸ் இருந்தா அதையும் சேர்த்து திட்டு. அதையும் கேட்டுக்கு தானே நான் இங்க இருக்கேன். இல்ல, நீ அன்னைக்கு அப்படிதான். ஆமா, நான் ஒரு முட்டா பைய. நீ மனசு மாறிட்டேன்னு நினைச்சு முட்டாள்தனமா அதை பண்ண. அன்னைக்கே நீ தான் தெளிவா சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன்? என்ன எனக்கு அறிவில்லையா? சாரி. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? என் மனசும் காதும் எவ்வளவு வலிக்குது தெரியுமா? நீ பேசுனதுல ஒரு சில வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியல. என்ன பேச்சு, என்ன பேச்சு. அதான் சாரி சொல்லிட்டல, அப்புறம் என்ன? ஐயா, நீ என்கிட்ட பேசினால அதே மாதிரி அவகிட்ட பேசிருக்க வேண்டியதானே? நீ என்ன அவளை கல்யாணமா பண்ணிக்க போற? அப்படியே ரொம்ப தன்மையா பேசுற. ஏற்கனவே அவ சூசைட் அட்டன் பண்ணிருக்கா, மறுபடியும் தப்பான முடிவு எடுத்துட்டானா? ஒரு பொண்ணு சாவுக்கு நான் காரணமா இருக்கணுமா? ஒரு பையன் கெட்டப்ல இருக்கிற உனக்கே ஒரு பொண்ணு மனசை ஹர்ட் பண்ண கூடாதுன்னு தெரியுதுல. அதாமா பசங்க.
ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணுக்கு உன் புருஷன் மனசு ஹர்ட் ஆக கூடாதுன்னு தெரியல. நான் பேசுனது உனக்கு கஷ்டமா இருந்தா நீயும் பதிலுக்கு திட்டிக்க. சும்மா அதே சொல்லிட்டு கடுப்பேற்றி. சும்மா நிறுத்து. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாது. பொண்டாட்டி திட்டினதுக்கு பதிலுக்கு புருஷங்க திட்ட ஆரம்பிச்சாங்கன்னு வையேன், இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். சரிங்க சார், உங்களாலதான் உலகம் வாழுது. போதுமா? ஆளை விடு. என்ன அப்படியே படுக்கிற? கெட்டப் மாத்தல? அந்த மாடி எத்தனை மணிக்கு வந்து கதவை தட்ட போறாலோ தெரியல. அப்புறம் உள்ள வந்து வித்யா எதுக்கு இந்த ரூம்ல தூங்குறான்னு கேப்பா. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? கரெக்ட் தான். சரி, பேசாம இந்த விஷயத்தை கழிச்சிட்டா என்ன? எனக்கு மட்டும் என்ன ஆசையா? அந்த பிரீத்தி மறுபடியும் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் சண்முகமா இருந்துதானே ஆகணும். அதனாலதான் அமைதியா இருக்கேன். இல்லைன்னா ஒரு செகண்ட்ல விக்க கழட்டி அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். அதுவும் சரிதான். என்ன இந்த லைட் இவ்வளவு வெளிச்சமா இருக்கு? என் பக்கத்துல இருந்த என் பொண்டாட்டியும் காணோம். மொட்டை மாடியா? நான் எப்படி மொட்டை மாடிக்கு வந்தேன்? நேத்து ராத்திரி சின்னதா அவ கூட ஒரு சண்டை போட்டோம். சண்டை போட்டு அங்கேயே படுத்துட்டேனே. அப்புறம் எப்படி இங்கே வந்தேன்? போய் வித்யாவையே கேட்போம். கரெக்ட். என் பொண்டாட்டி தூங்குறா. பக்கத்துல ஏதோ ஒருவன் தெரியுது. ஐயோ, என்ன? அடி பாவி! இல்ல, அட பாவி! என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஐயோ! குட் மார்னிங் பேபி. இவ எப்படி என் பக்கத்துல வந்து படுத்தா? அதத்தான் நானும் கேக்குறேன். இவ எப்படி உன் பக்கத்துல வந்து படுத்தா? அதத்தான் நானும் கேக்குறேன். நீங்க எதுக்கு அவர் பக்கத்துல படுத்தீங்க? நீங்க உங்க ரூமுக்கு போய் உங்க பொண்டாட்டியோட தூங்க வேண்டியதானே? என் பொண்டாட்டி கூட தான் நான் தூங்குனேன். இல்லையே, என் பேபி கூட எல்லாம் தூங்குனீங்க. அதனாலதான் உங்களை தூக்கிட்டு போய் மாடியில போய் படுக்க வச்சேன். மாடியிலையா? ஆமா, நான் மொட்டை மாடியில இருந்தா இறங்கி வரேன். அங்க என்ன இவ தூக்கி கொண்டு போய் படுக்க வச்சுட்டு உன் பக்கத்துல வந்து படுத்திருக்கா. இங்க மாடி என்ன இதெல்லாம்? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மரியாதை உண்மையை சொல்லு. ராத்திரி என்ன நடந்துச்சு? கொன்னுடுவேன், சொல்லு. நான் ஒரு பக்கத்துல படுத்திருந்தேன், அவ்வளவுதான். மத்தபடி என் சுண்டு வரல் கூட அவர் மேல படல. இதெல்லாம் தப்பு மாடி. ஏதோ நீ என் கூட பழகணும்னு கெஞ்சி கேட்டதால நான் உன்னை இந்த வீட்ல தங்குறதுக்கு அலோ பண்ணேன். அதுக்காக நீ என் ரூம்ல வந்து தூங்குவியா? இதெல்லாம் உங்க மேல இருக்க பாசத்துல பண்றதுதானே. ஒரு பாசமும் வேண்டாம். முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. போ. உன்னதான். ஆமா வித்யா, உனக்கு எதுவும் ஆகல? நீ நல்லா இருக்கல? திரும்ப உன்னை செக் பண்றேன், அவ்வளவுதான். நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு நீ இவ்வளவு கோவப்படுற? நல்லதுக்கே காலம் இல்ல. ஷபா, முடியல. இப்பவே கண்ணை கட்டுது. பேபி, என்ன இது? என் இதயத்தை உங்க இதயத்தோட சேர்க்க போறேன். எடுத்துக்கோங்க பேபி. ஐயோ, என்னால முடியல. ஐயோ, என்னாச்சு பேபி? தலை வலிக்குதா? காய்ச்சல் அடிக்குதா? ஹாஸ்பிடல் போலாமா? ஐயோ சாமி. ஓ, கோவிலுக்கு போகணுமா? வாங்க போலாம், உடனே போயிட்டு வந்துடலாம்.
எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறியா? ம். சரி, லஞ்சுக்கு என்ன மெனுன்னு சொன்னீங்கன்னா செஞ்சு வச்சிருவேன். ஆ? மட்டன் பிரியாணி, சிக்கன் மஞ்சூரியன், அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர், ஹனி சிக்கனு, இறால் பெப்பர் மசாலா. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். நான் என் பேபி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஓ ஏமா, உன் பேபிக்கு பிடிச்ச ஐட்டத்தை தான் நான் இப்ப சொன்னேன். ஆ, இஷ்டம் தான் பண்ணு, இல்லனா வேணாம். இதெல்லாம் என் பேபிக்கு பிடிச்சதா? இன்னைக்கு மதியானம் அசத்திடுறேன். ஆ, பின்னிடு. டாடி, வாங்க. மம்மி, எந்திரிச்சு அப்படி போங்க. உட்காருங்க. உட்காருங்க. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். உட்காருங்க மம்மி. உட்காருங்க. நீ போய் உட்காருமா. சாரி. வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. என் பொண்ணு வந்து 1 வாரம் ஆச்சு. இதுல அவ குணம் என்ன, அவ மாப்பிள்ளை எவ்வளவு லவ் பண்றான்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதான் மாப்பிள்ளை என்ன முடிவெடுத்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு பேசிட்டு போலான்னு வந்தோம். எங்க எல்லாருக்குமே மேடிய ரொம்ப பிடிச்சிருக்கு. படிப்பும் இருக்கு, ஒரு குடும்பத்துக்கான பொண்ணாவும் இருக்கா. இனி சண்முகம் தான் அவனோட முடிவை சொல்லணும். அவனால இனிமே அவாய்ட் பண்ணவே முடியாதத்த. மேடி அசத்திட்டா. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அத குடுமா. என்னங்க அது? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. என் மருமகன் தான் எனக்கு மக மாதிரி. அதனால என்னோட சொத்து மொத்தத்தையும் மாப்பிள்ளை பேருக்கு எழுதி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இதுல மாப்பிள்ளை ஒரு கையெழுத்து போட்டா போதும். ஏன் சார் இப்படி பண்றீங்க? நான் என்ன உங்ககிட்ட சொத்து கேட்டேனா? இல்லங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய விஷயம். அத கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க தாலி கட்டினதுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம். எங்களுக்கு உங்க விருப்பம் தாங்க ரொம்ப முக்கியம். எதுக்குமே மயங்காத சொக்க தங்கமா இருக்கீங்களே மாப்பிள்ள. நீங்க எங்க மருமகனா வர நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். கரெக்டா சொன்னீங்க. நீ என்ன முடிவெடுத்திருக்க சண்முகம்? அவ கேட்ட மாதிரி அவளை ரிஜெக்ட் பண்ண உன்கிட்ட சரியான காரணம் இருக்கா? மேடி கிட்ட 5 நிமிஷம் தனியா பேசணும். அதுக்கப்புறம் அவளே முடிவு சொல்லட்டும் மேடம். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கவே இல்லையா? என்ன மாப்பிள்ள இது? இப்போ பேசுற அத்தை. எல்லா குழப்பத்துக்கும் உடனே ஒரு முடிவு கட்டிடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. மேடி, என் கூட கொஞ்சம் வா. உள்ள வா. இப்படி ஒரு மொமெண்ட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பேபி. ஐ லவ் யூ. 2 ஸ்டெப் பேக். பின்னாடி போ. ஏன்? ஏனா உனக்கெல்லாம் கூச்ச நச்சமே இல்லையா? கட்டிக்க போறவர்கிட்ட நான் ஏன் கூச்சம் பார்க்கணும்? நான் உன்னை கட்டிக்க போறேன்னு சொன்னனா? அப்போ கட்டிக்க மாட்டீங்களா? ஏஹே, அழாதடி. நீ நல்ல பொண்ணு, அழகா இருக்க, அன்பா இருக்க. தேங்க்ஸ். அதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். இவகிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? உண்மையை சொன்னா நீ வருத்தப்படுவ. உன் மனசு உடைஞ்சு போயிரும் மேடி. நான் ரொம்ப குண்டா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இது உங்க கண்ணுக்கு குறையப்பட்ட 2 மாசத்துல என் வெயிட்ட குறைச்சு ஸ்லிம் ஆகி காட்டுறேன். மேடி, நீ இப்படி இருக்கிறதா அழகு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால சந்தோஷமா கூட வாழ முடியாது. அதான் ஏன்? நான் வாழ்க்கையில இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்ல. என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வே நீதான். நீயே என்ன வெறுத்து ஒதுக்குனீனா நான் எங்க போவேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?
மேடி மேடி வித்யா, நீங்க ம், நீங்க எப்படி இந்த ரூம்குள்ள வந்தீங்க? எங்க என் சண்முகம்? சண்முகம் பேபி. போயிச்சுக்காரி, உன் சண்முகமே நான் தாண்டி. என்னது? இங்க பாரு, இது இது என்னது? இதான் உன் சண்முகம். இவனை தான் நீ லவ் பண்ணிக்கிட்டு இருந்த. நான் எப்படி எல்லாமோ சொல்லி உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண, நீ தான் கேட்கவே இல்லையே. நீ பொண்ணா? பின்ன ஐயோ, போச்சு 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 எல்லாம் போச்சு. அழாத அழாதடி. நான் வேற ஒரு பிரச்சனைக்காக இந்த வீட்ல இப்படி ஒரு வேஷத்தை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் இந்த வீட்டோட மருமக. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. வெளியில போய் நீ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடு. உனக்கு வேற ஒரு நல்ல பையன் கிடைப்பான். நானே உனக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இங்க பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. என்னங்க மேல போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஆளே காணோம். அதானே. என்னாச்சு? டாடி, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு சொல்லு. மாப்பிள்ள ஓகே சொல்லிட்டாரா இல்லையா? என்ன சொல்லிருப்பான்? போப்பா. என்னம்மா? என்னமா? எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். என்னாச்சுமா? ஏம்மா அப்படி சொல்ற? என்கிட்ட வேற எதுவும் கேட்காதீங்கப்பா ப்ளீஸ். ஆனா ஒண்ணு, இந்த ஊர்ல எனக்கு நடந்த லவ் ஃபெயிலியர் மாதிரி இது வரைக்கும் யாருக்குமே நடந்திருக்காது. நான் வரேன். தயவு செஞ்சு என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு வாழ்க்கையில விளையாடாத ப்ளீஸ். என்ன ஸ்னேகா இது? மேடி, டேய் சண்முகம், அந்த பொண்ணு கிட்ட அப்படி என்னடா சொன்ன? ஏன் அப்படி சொல்லிட்டு போறா? நான் தப்பா எதுவும் பேசலக்கா, உண்மையா சொன்னேன், அவ்வளவுதான். உண்மையா சொன்னியா? மேடம், வேதா மேடம் கிட்ட கூட சொல்லாம திடீர்னு என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏன் அவங்க கிட்ட சொல்லாம கூட்டிட்டு வரக்கூடாதா? ஆ, வேதா மேடம் உனக்கு அவ்வளவு முக்கியமா என்ன? ஐயோ, உன்னை வேலைக்கு எடுத்ததே நான் தான், அதை மறந்துடாது. சாச்சா, நான் அப்படி சொல்லல மேடம். அப்புறம் இல்ல, எங்க போறோம் என்ன விஷயம்னு எதுவுமே சொல்லலையே, அதான் கேட்டேன். எங்க போகணும்னு சொன்னாதான் நீ வருவியா? நான் தப்பா ஏதாவது கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மேடம். இல்ல, கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன் சண்முகம், உன் போக்கே சரியில்லை. நீ சஞ்சய் கிட்ட நம்ம சீக்ரெட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கல்ல? இல்ல மேடம். டேய், எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி. உன்னை பத்தின விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கதான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்.
மேடம், எப்படி இவளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு? இப்போ என்ன பண்றது? ஹே பயந்துட்டியா? உன்னை போய் நான் சந்தேகப்படுவேனாடா? சும்மா உன்கிட்ட விளையாண்டு. நேர்மையா இருக்கிற நான் ஏன் மேடம் பயப்படணும்? திடீர்னு நீங்க இப்படி பேசவும் எனக்கு ஒண்ணுமே புரியல. நாம இப்போ நம்மளோட சீனியர்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறோம். சீனியர்ஸ்னா? அதான் அந்த வேதா இருக்காங்கல்ல, அவங்களால பாதிக்கப்பட்ட முக்கியமான ஆளுங்களெல்லாம் மீட் பண்ண போறோம். எங்க? சகுந்தலா வீட்டுக்கு தான். வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. நீங்க வருவீங்கன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. உட்காருங்க.